அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசாவில் 8வது மாதமாக போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 7 மாதங்கள் நிறைவேற்று தற்போது 8வது மாதத்தில் போர் நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த போரில் காசாவில் வாழக்கூடிய பலஸ்தீன மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த காசாவை எந்த அளவிற்கு அழிக்க முடியுமோ அந்த அளவிற்கு இஸ்ரேலிய பாசிசம், சியோனிசம் அழித்திருக்கிறது. நேற்று கூட ரஃபாவிலே கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருப்பதோடு பச்சிளம் குழந்தைகளை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள், அப்பாவிகளை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். அந்த நெஞ்சை உருக வைக்கும் அந்த காட்சிகள் வெளியாகி நம்மையெல்லாம் பதபதைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி மிக கடுமையான இழப்புகளை சந்தித்துக் கொண்டு அந்த மக்கள் இன்னும் அந்த பூமியை விட்டு வெளியேற மாட்டோம். இஸ்ரேலுடைய நோக்கம் என்னன்னாக்கா, அந்த மக்களை அந்த பூமியிலிருந்து விரட்டிட்டு அந்த இடத்தையும் சேர்த்து நம்ம பிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய உண்மையான எண்ணமாக இருக்கிறது. அதற்கு இடம் தராமல் என்ன இழப்பு வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் அதை ஈமானிய பலத்தோடு நாங்கள் எதிர்கொள்வோம் என்று எல்லாவற்றையும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைக்காம இருந்தாலும் சரி, படுக்கிறதுக்கு இடம் கிடைக்காம இருந்தாலும் சரி, அவன் டெய்லி குண்டு போட்டு கொண்டிருந்தாலும் சரி, டெய்லி தீ வீத்தி எங்களை எரித்து கொண்டாலும் சரி, எங்க பூமியை விட்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நகர மாட்டோம். எங்க பூமியை விட்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், விலக மாட்டோம். மட்டும் இல்லாம அதை மீட்டெடுக்காம நாங்க என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். விடுதலையே எங்களுடைய இலக்கு என்று மிகப்பெரிய இழப்புகளையும் சகித்து கொண்டு, மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அந்த மண்ணிலே அந்த மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதோடு கோழைகளாக இல்ல, இழப்புகளுக்கு பிறகும் வீரர்களாக, அந்த வீரத்திற்கு உதாரணமாக இன்னமும் அந்த மண்ணில் அந்த மக்கள் செய்றாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீரர்களாக இருப்பதனால தான் இஸ்ரேலால் என்ன செய்ய முடியலன்னா, அது வீரர்கள்ட்ட போய் மோதல். எந்த வீரர்கள்ட்ட? அதாவது ஒரு ராணுவ வீரம் போய் ஏற்ற போய் மோதணும், அப்பாவிகள்கிட்ட போய் மோதணும். ராணுவ வீரர் அவனை மாதிரி போர் செய்யக்கூடிய போராளிகள்கிட்ட போய் மோதணும். அவன் போராளிகள்கிட்ட போய் மோதல்ல, போராளிகளோடு மோதி வெல்ல முடியல. அது மாதிரி என்ன செய்யணும், ஆயுதத்தை பயன்படுத்தினா யாருக்கு எதிராக? ஆயுததாரிகளுக்கு எதிராக ஆயுதத்தை பயன்படுத்தணும். அப்பாவிகள்கிட்ட போய் ஆயுதத்தை பயன்படுத்துறது, அவங்க ஆயுதங்களை வச்சுக்கிட்டா இருக்கிறாங்க. அப்போ நிராயுதவாணிகள்கிட்ட போய் ஆயுதத்தை பயன்படுத்தலாம், போராளிகள்கிட்ட போய் போரிடுவதற்கு தெம்பில்லாம கோழைகளாக சொல்லுவோம் இல்லையா? உலக வரலாற்றுல இஸ்ரேலை போன்ற ஒரு கோழை, இஸ்ரேலி ராணுவத்தை போன்ற ஒரு கோழைகளை பார்க்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு அப்பாவிகளின் மீது தாக்குதலையும் அப்பாவிகளை அழிப்பதை மட்டுமே இலக்காக கொண்டு செயலாற்றி வருகிறது. இஸ்ரேல் ராணுவம் என்பது நிராசை அடைந்து விட்டது. நம்மளால செய்ய முடியாது, பலஸ்தீன போராளிகளை வெல்ல முடியாது என்று. இஸ்ரேலி ராணுவத்தினுடைய அந்த பாடி லாங்குவேஜ், உடல் மொழி என்ன சொல்றதுனாக்கா, அவர்கள் தோற்றுவிட்டதை காட்டுகிறது. அவர்களுக்கு வெற்றியே இனி கிடையாது என்பதை அவர்களுடைய உடல் மொழியே செய்து காட்டுகிறது. இந்த நிலையில தான் அவங்க என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. இழப்புகளை சகித்து கொண்டு மிக கடுமையான அடிகளை, மிக கடுமையான பதிலடியை பலஸ்தீனத்தினுடைய போராளி குழுக்கள் தொடர்ந்து இஸ்ரேலிய படைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி படம் என்பது செத்தவர்களை இஸ்ரேலிய ராணுவம் அள்ளி செல்லும் இந்த காட்சிகளைத்தான் பார்க்கின்றீர்கள். ஏராளமான செய்திகள் கஸ்ஸாமுடைய பக்கம் இருந்து, கஸ்ஸாம்னா அந்த கஸ்ஸாம் போராளி குழுக்களிடமிருந்தும் சராயல் குதுஸ் போராளி குழுக்களிடமிருந்தும் ஏராளமான செய்தி குறிப்புகள் வெளிவந்திருக்கிறது. அந்த செய்தி குறிப்புகள் ஒவ்வொன்றும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மிக கடுமையான தோல்வி கிடைத்திருப்பதை, இஸ்ரேலிய ராணுவம் கூட்டமாக செத்து கொண்டிருப்பதை விளக்கக்கூடியதாக அந்த செய்தி குறிப்புகள் அமைந்திருக்கிறது. ஒரு சில செய்தி குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். கஸ்ஸாம் படையணி, ஹமாஸினுடைய ராணுவ பிரிவு கஸ்ஸாம் படையணி வெளியிட்டிருக்கக்கூடிய சில குறிப்புகள். ஒரு குறிப்பில் சொல்லுகிறது,
எங்களை உளவு பார்க்குவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட ஒரு ட்ரோனை நாங்க அழிக்கல, அதை நாங்க வந்து பத்திரமாக தரையிறக்கி வைத்திருக்கிறோம். அப்ப அவன் ட்ரோனை உளவு பார்க்கறதுக்கு அனுப்புறான், அந்த ட்ரோன் விழுந்து நொறுங்கல்ல, இவங்க அடிச்சு நொறுக்கல்ல, அதை பத்திரமாக நினைச்சாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜிகளை பயன்படுத்தி தரையிறக்கி இவங்க பயன்படுத்த போறாங்க. அப்போ ஒரு ட்ரோனை உளவு பார்க்க வந்த ஒரு ட்ரோனை நாங்க பத்திரமாக வந்து பிடித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி நேற்று, அதாவது டெல் அவீவை இஸ்ரேலுடைய தலைநகரத்தை உழுக்கக்கூடிய ஒரு செய்தி நேற்று வந்திருக்கிறது. அதுல ஏராளமான படை வீரர்களும் இந்த கஸ்ஸாம் படை அணியினர் மறைந்திருந்து தாக்கிய ஒரு தாக்குதலின் போது இந்த இஸ்ரேல் ராணுவத்தினுடைய பல டேங்குகள், பல கவச வாகனங்கள் உள்ளிட்ட ஏராளமான படை வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நேற்று கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கிறது. ஆரம்ப கட்ட தகவல்களில் 24 பேராவது அதுல கொல்லப்பட்டிருப்பாங்க என்று சொல்கிறது. ஆனா செய்தி அதுல ஏராளமான பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. முதல் கட்ட செய்தியாக ஒரு 24 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக வெளிவந்திருக்கிறது. இந்த மற்ற செய்திகள் அடுத்தடுத்த நாட்கள் வெளிவரும்போது அதில் உங்களுக்கு சொல்கிறோம். அது மாதிரி ராஃபாவில் இந்த ராஃபாவில் இருக்கக்கூடிய ராணுவத்தின் மீது இஸ்ரேல் இந்த கஸ்ஸாம் படையணியினர் தாக்கிய இன்னொரு தாக்குதல்களையும் கடுமையான சேதத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் கஸ்ஸாம் படையணி வெளியிட்டிருக்கிறது. இந்த மாதிரி கஸ்ஸாம் படையணியிடமிருந்து ஏராளமான செய்திகள் வருகிறது. அந்த சராயல் குதுசிடம் இருந்தும் வருகிறது. இவைகளெல்லாம் இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்பதை, இஸ்ரேலுடைய சவக்குழிகள் அங்கு தோண்டப்பட்டு அவைகளிலே இஸ்ரேலிய பிணங்கள், ராணுவ பிணங்கள் போட்டு புதைக்கப்பட்டு வரக்கூடிய செய்திகளை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரஃபாவில் இவன் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் உலக நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி, உலக நாடுகளுடைய வேண்டுகோளை எல்லாம் மீறி ரஃபாவின் மீது இவன் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்ல அங்க வாழக்கூடிய மக்கள் மிகப்பெரிய இழப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ரஃபாவின் மீது இவன் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை பல உலக நாடுகள் கண்டித்திருக்கிறது. ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கின்ற பொழுது இந்த இஸ்ரேலுடைய அடாவடித்தனம் ஏற்கத்தக்கதல்ல, இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தை ஒப்புக்கொள்ள முடியாது, ரஃபாவில் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இழப்புகளையும் அழிப்புகளையும் ஒருபோது நாங்கள் செய்ய மாட்டோம், ஒப்புக்கொள்ள மாட்டோம், அது கண்டனத்துக்குரியது என்று சொல்லி இருக்கிறது. இது மாதிரி பல உலக தலைவர்கள் இதுக்கு செய்யறாங்க, கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். துருக்கி அதிபர் சொல்கின்ற பொழுது இந்த கொலைகாரர்கள் எந்த இடங்களை பாதுகாப்பு மண்டலம் என்று அறிவித்தார்களோ அந்த இடத்தின் மீதே தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்றால் இவர்களை விட ஒரு கொடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என்று துருக்கி அதிபர் கடுமையாக கண்டிச்சிருக்கிறார்கள். அது மாதிரி இஸ்ரேலுடைய சேனல் 13 வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியில சொல்கிறது. இப்ப இந்த இஸ்ரேலுடைய அடாவடித்தனங்கள், இந்த இஸ்ரேலுடைய இந்த பயங்கரவாத தளங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஐநா கருப்பு நாடுகளின் பட்டியல்ல இஸ்ரேலை சேர்ப்பதற்குரிய ஆலோசனைகள் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலிய சேனல் 14 ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பிரான்ஸ்ல உள்ள நாடாளுமன்றத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செபஸ்தியான் அவர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளேயே பலஸ்தீன கொடியை எடுத்து காட்டி பலஸ்தீனுக்கு ஆதரவாக, காசா மக்களுக்கு ஆதரவாக தன்னுடைய வேகமான காரசாரமான உரையினை நிகழ்த்தினார். இப்ப இவர் இந்த கொடியை, பலஸ்தீன கொடியை நாடாளுமன்றத்தை எடுத்து காட்டியதற்காக வேண்டி பலஸ்தீன அந்த பிரான்சினுடைய நாடாளுமன்ற தலைவர் சபாநாயகர் இருக்கார் இல்லையா, இவர் செபஸ்தியானை 15 நாளுக்கு சபையிலிருந்து நீக்கி வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் சொல்கின்ற பொழுது இதெல்லாம் எங்களுக்கு என்ன கவலை இல்லை, நாங்கள் பலஸ்தீன மக்களோடு இருக்கிறோம், பலஸ்தீனில் நடைபெறுகின்ற இன அழிப்புக்கு எதிராக இருக்கிறோம் என்று அந்த செபஸ்தியான் அதற்கு பிறகு உள்ள பேட்டியில சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ இருக்குது இல்லையா, இது துருக்கியில் உள்ள மக்கள் இந்த பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக, பலஸ்தீன மக்களுக்கு துணையாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய, துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரகத்தை எரித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. எகிப்திய ராணுவத்திற்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையே சண்டை மூண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த ராஃபாவுடைய எல்லையில
இஸ்ரேல் ராணுவமும் எகிப்து ராணுவமும் மாறி மாறி சுட்டுக் கொண்டதுல இஸ்ரேலிய வீரர் ஒருவர் செத்ததாகவும் 7 பேரு படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அதுல 3 பேரு மிக அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் ஒரு செய்தி வருகிறது. அது மாதிரி இஸ்ரேலிய ராணுவம் திருப்பி சுட்டதுல இங்க அந்த கண்காணிப்பு இஸ்ரேல்ல அந்த எகிப்தினுடைய அந்த எல்லையில கண்காணிப்பு கோபுரத்தில் அமர்ந்திருந்த ஒரு ராணுவ வீரரை சுட்டுக் கொண்டிருப்பதாகவும் செய்தி வருகிறதாக இஸ்ரேல் ராணுவத்திற்கும் அந்த எகிப்து ராணுவத்திற்கும் இடையே இருந்து ஒரு மோதல் மூண்டிருப்பதாக ஆரம்ப கட்ட செய்திகள் சொல்கிறது. அது மாதிரி ஐரோப்பிய யூனியன் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அறிக்கையில எல்லா நடவடிக்கைகளையும் மீறுகிறது. உலக நீதிமன்றத்தினுடைய உத்தரவை இஸ்ரேல் மீறுகிறது. உலக நாடுகளுடைய வேண்டுகோளை மீறுகிறது. ரஃபாவின் மீது அப்பாமிகள் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறது. இப்ப இந்த இஸ்ரேலுக்கு மீது செய்ய வேண்டியதான் தண்டனைகள் விதிப்பதை பற்றி, பொருளாதார தடைகள் இஸ்ரேல் மீது விதிப்பதை பற்றி ஆராய வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்று யாரு இஸ்ரேலுக்கு ஆரம்பத்தில் சப்போர்ட்டாக இருந்த ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பு நேற்று அறிவித்திருக்கிறது. இது மாதிரி பல்வேறு செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்திகள் எல்லாம் இஸ்ரேல் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை விளக்கும் விதத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி இன்றும் சில நாடுகள் தொடர்ந்து பல ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நம்ம ரொம்ப எல்லாம் கேட்கல, இஸ்ரேல் அத்துமீறலை நிறுத்த வேண்டுமே, ஆனால் குறைஞ்சபட்சம் நம்ம என்ன செய்யணும், பலஸ்தீனத்தை அங்கீகரித்து விட வேண்டும். அந்த வேலையை நாங்கள் செய்து விட்டோம். அது மாதிரி மற்ற நாடுகளும் அந்த வேலையை செய்யணும். இதுவரையிலும் அங்கீகரிக்காத நாடுகளும் பலஸ்தீனத்தை அது முழு சுதந்திர குடியரசாக அங்கீகரித்து விட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. அது மாதிரி இன்னும் பல செய்திகள், இது போன்ற செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறேன் என்று கூறி, அன்பிற்குரியவர்களே, இந்த செய்திகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது மாதிரி உங்கள் தோழர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.